அவர்தான் ரொம்ப சித்திரவதை அனுபவிச்சன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாருப்பா. இவரால அவர் ரொம்ப அவமானப்பட்டிருக்காரு. அதையெல்லாம் திருப்பி கொடுக்க வேணாம். அதான் பிரபு, இது என் ஜானுக்காக. இப்போ என் ஒய்ஃப் தமிழுக்காக. இது உங்க ஒய்ஃப நீங்க விட்டு போனீங்களே அதுக்காக. பிரபு, இப்போ உனக்காக. மாப்ள, நான் உங்களுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிச்சுக்கிறேன். ஏன்னா நாங்க அனுபவிச்சதை விட நீங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. அதான் வர்ஷினி பாரு, நீ கூட இவனுக்கு பறிஞ்சிட்டு பேசினல. குறிஞ்சிநாதன் மாதிரி அவன் புள்ள இல்ல, அவன் ரொம்ப பாவம், ரொம்ப நல்லவன். அவன் அவங்க அப்பாவை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறான்னு சர்டிபிகேட்லாம் கொடுத்தல. பாரு, அப்பாவுக்கு ஒண்ணுனா எப்படி துடிக்கிறான்னு பாரு. இப்ப சொல்றேன், லிடியாவை இவன் லவ் பண்ணது உண்மை, இவன் அவளை ஏமாத்துறதும் உண்மை, இவன் அவளை கடத்தி வச்சிருந்ததும் உண்மை. விட்டிருந்தா இவன் லிடியாவை கொலை பண்ண பாத்திருப்பா. அது மட்டும் இல்ல, இவனுக்கு எதிரா நான் கலெக்ட் பண்ண எல்லா ஆதாரத்தையும் எனக்கே தெரியாம எல்லாத்தையும் அழிச்சிட்டா. தமிழ், பாண்டமா என் மேல பழி போடாதா? ஏய் நிறுத்து. உன் வேஷம்லாம் கலைஞ்சு போச்சுன்னு புது வேஷம் போடலான்னு பாக்குறியா? மாமா, இவன் வர்ஷினிய லவ் எல்லாம் பண்ணல, ஜனாமாவை பழி வாங்குறதுக்கு தான் வர்ஷினியோட வாழ்க்கைக்குள்ளேயே வந்திருக்கான். அது மட்டும் இல்ல, இதோ இங்க நிக்கிறானே, இவன் அப்பா சொல்லி கொடுத்துதான் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே வந்திருக்கான். இது தெரியாம வர்ஷினி ரொம்ப இமோஷனலான முடிவை எடுத்துட்டான்னு நாம என்னடானா வர்ஷினிக்கு இவனை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பிளான் பண்ணோம். நீ இவ்வளவு வீக்கா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. நானும் தமிழும் உன்னை சந்தேகமா பார்த்தாலும் மொத்த குடும்பம் உன்னை நம்பிச்சுல. அப்ப உள்ளுக்குள்ள உனக்கு எப்படி இருந்திருக்கும்? நம்ம ஜனா குடும்பத்தை ஏமாத்திட்டோம், நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துன்னு செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தல்ல, அது உன் கண்ணிலே தெரிஞ்சதுடா. அதுக்கு சரியான பதில கொடுக்கணும்னு நினைச்சேன், கொடுத்துட்டேன்டா. இப்படிப்பட்ட ஒருத்தனை என் வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளோட வாழ்க்கையை அழிக்க மாட்டேன். சேது, ஜனமா போய் மணமேடையில உட்காரு. உனக்கும் வர்ஷினிக்கும் தான் கல்யாணம். என்னங்க? என்ன சேது தயங்கி நிக்கிற? போ, போய் மணமேடையில உட்காரு. உன்னை தவிர வர்ஷினிக்கு யாராலையும் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியாது. நீ தான் இந்த வீட்டு மாப்பிள்ளை, அதை யாராலையும் மாத்த முடியாது. நீ போ சேது, போ. வர்ஷினி பக்கத்துல போய் உட்காரு, போ. ஏய், என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? அத்தையும் தமிழும் தான் சொல்றாங்கல்ல, போட மணமேடையில போய் உக்காந்து வர்ஷினி கழுத்துல தாலியை கட்டுறா. டாய் டாய், என்னடா பண்ணிருக்க? டாய், வா டாய், ஆடா
டேய். டேய். என்ன காரியம்டா பண்ணிட்ட? ஏன்டா உன் வாழ்க்கையை கெடுத்த? டேய். ஏன்டா அப்படி பண்ண? சொல்றா. ஏன்டா அப்படி பண்ண? செபி போதும், நிறுத்து. தேனு, ஆட்டோ நிறுத்துங்க. என்ன, அந்த பைக்கை ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் வேகமா போங்க. உயிரோட தான் இருக்காரா? இந்த குறிஞ்சி கூட சேர்ந்திருக்காரு. இந்த பிரபு குறிஞ்சி கூட ஒன்னா நிக்கிறான்.